Hi viewers, welcome to Handmade Magic. Crochetingல மேஜிக் ரிங் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிற மெத்தட் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இங்கே 2 மெத்தடில் மேஜிக் ரிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸி அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி மேஜிக் ரிங்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிளாங்கி யான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான எந்த யான்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் அக்ரலிக் யான், சாஃப்ட் யான் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ எதுவுமே டிஃபர் ஆகாது. நீங்கள் எந்த யான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ இல்லை எந்த யானில் நீங்கள் மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி 3 ஃபிங்கர், அதாவது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 ஃபிங்கரில் 2 வாட்டி த்ரெட்டை சுற்றிக்கோங்க. ஸோ 2 வாட்டி நம்ம சுற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நமக்கு பேக் சைடை தொங்குற அந்த த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அது டைட்டன் ஆகும். ஸோ பேக் சைடில் இருக்கிற யானை மெதுவாக புல் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அந்த ரவுண்ட் கம்மியாகிட்டே வரும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அந்த சர்க்கிள்குள்ளே இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் இதில் தரணும். நான் இதில் 8 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 6 ஸ்டிச்சஸ் 12 ஸ்டிச்சஸ் எவ்வளோ வேணாலும் போடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த த்ரெட்டு நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு கரெக்டாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் மார்க்கை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப 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 ஈஸி. நம்ம நார்மலாக க்ரோஷேட்டில் நமக்கு செயின் ஸ்டிச்சஸ் போட தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த மேஜிக் சர்க்கிளை ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். பிளாங்கி யானில் இப்போ நான் 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் 8 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம டோட்டலாக 8 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சஸ் போடணும். சேம் இதுலேயும் நீங்கள் 6 ஸ்டிச்சஸ் 12 ஸ்டிச்சஸ் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 8 ஸ்டிச்சஸ் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேஜிக் சர்க்கிளில் சிங்கிள் க்ரோஷெட் போடும்போது நம்ம யான் ஓவர் பண்ணலாம், இல்லைனா யான் அண்டரும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யான் ஓவர் அண்ட் யான் அண்டரை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் 2 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.